அம்மா அம்மா என்னடா? இருங்க, அப்பாவும் வரட்டும், ஒரு விஷயம் பேசணும். அப்பா கொஞ்சம் உட்காருங்களா, ஒரு விஷயம் பேசணும். ஏதாவது போனு பைக்கு காரு வாங்குறதுக்குன்னா தம்பி சுனில் அதுக்கான நேரம் இல்ல, அதை மறந்துரு. இதான் உங்க பிரச்சனை. நான் என்ன சொன்னாலும் ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, குழந்தை சொல்லட்டும். அம்மா முதல்ல இதை நிப்பாட்டுங்க. எனக்கு 23 வயசாயிருச்சு, நான் பெரிய பையன் ஆயிட்டேன். அதுதான் உன் பிரச்சனையா இப்போ? பாருங்க பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாமே. அதெல்லாம் அந்த அக்ஷயோட அப்பா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. எப்படி பேசிப்பாங்க தெரியுமா? நீங்களும் அண்ணனும் ரொம்ப க்ளோஸ் தானே? ஓகே ஓகே, அப்ப நானும் ஃப்ரெண்ட்லி ஆயிடுறேன். சரி, அப்ப நான் சொல்லு மச்சான். மச்சானா? சொல்லு. அப்பா அப்பா எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். உண்மையாவா? என்ன பிசினஸ்டா? நம்ம சுகா அண்ணனோட அந்த இன்டர்நெட் கஃபே இருக்குல்ல, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சிஸ்டம்லாம் கொஞ்சம் வாங்கி ஒரு கேமிங் வேர்ல்டு பிளஸ் இன்டர்நெட் காஃபி. நல்ல ஸ்கீம் தான்ப்பா. இப்ப இருக்கிற பசங்க கேமிங் சென்டர் தான் தேடிட்டு இருக்காங்க. அது கூட இந்த கஃபேல ஒரு காஃபியும் கொடுக்கலாம். உண்மையே சொல்ல போனா எனக்கு உங்களையும் அண்ணாவும் மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் சுத்தமா பிடிக்காது. எனக்கான ஒரு இடத்த உருவாக்கி ஒரு கிங்டம் உருவாக்கணும். இல்ல இதுக்கு நிறைய செலவாகுமேடா. ஆகும், ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் ஆகும். நீங்க லோன் போட்டு கொடுத்தா போதும். ஐயோ, அது போதுமாடா மச்சான்? அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. நான் ஆரம்பிக்க போற கடையோட பேர் என்னன்னு தெரியுமா? சுனில் பாஸ்கரன் கேமிங் வேர்ல்டு. போடா மச்சான். உண்மையா தான் சொல்றேன். அப்புறம் என்னன்னு தெரியுமா, 1 வருஷத்துல நம்ம கடையை டெவலப் பண்ணிடுவேன், லோனையும் அடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த பிரான்ச் சுனில் பாஸ்கரன் கேமிங் வேர்ல்ட் 2. போடா மச்சான். அப்ப நான் சீரியஸா தான் சொல்றேன். இனிமே பாருங்க. அவனோட கேமிங் வேர்ல்டான். சொந்தமா ஒரு வேலையை தேட பாரு, அப்புறம் சொந்த காசை வச்சு பிசினஸ் ஆரம்பி. அவனோட கிங்டம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, என் கையில இருந்து 10 காசு கூட தரமாட்டேன். உன் அண்ணனை பார்த்து கத்துக்கோடா. அவனுக்கு இப்ப சொந்தமா வேலை இருக்கு, சொந்த கால்ல நிக்கிறான். இங்க ஒருத்தன் அப்பாவோட காசுல ஊராளுங்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வைக்கிறான். பெரிய வியாபார காங்கம். இவன் எங்க இருந்து இந்த வீட்டுல வந்து பிறந்தான்? அது என்ன சொன்னா? பாஸ்கரன் கேமிங் வேர்ல்டு. நல்ல விளங்கும். இவனை பெத்ததுக்கு. இந்த சைடு போறா டேய். அந்த பக்கம் தான். தோத்துறோம். டேய் சீக்கிரம் இந்த சைடு வாடா டேய். இந்த சைடு அண்ணா வீட்டுக்கு வந்தாரு. அந்த நாயினால தான் நான் பிடெக் எடுத்து படிச்சேன். டேய் மச்சான், பிடெக் தான் சூப்பர், பிடெக் தான் ஃபியூச்சர். அப்புறம் என்னாச்சு? திருப்பி இதே சேவர்ல உட்காந்துருக்கோம். கஷ்டம். நீயே யோசிச்சு பாடுறா, நம்மளோட சின்ன பசங்க நம்மள பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. நமக்கு ஒரு மரியாதை இல்லாம போச்சு. அப்புறம் வீட்ல என்ன சொன்னாங்க? வீட்ல நான் அப்படி சொல்லல, வேற ஒரு விதமா சொன்னேன். ஒரு பிசினஸ் பிளான சொன்னேன். லோன் எல்லாம் கேட்டேன், ஆனா பழைய டைலாக் தான். அண்ணா சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாங்களே. மெதுவா போடுறா, உங்க அப்பா வயசாகுதுடா எனக்கு. லூசு பசங்க. சரி, நான் போய் பேட் பண்ணிட்டு வரேன். எஸ். தேவனுக்கு உள்ள போட்டாலே அவுட் ஆயிடுவான். வேஸ்ட் தான்டா இவன். வேஸ்ட்ங்கறியா? பார்க்க தான போற? பார்க்கலாம். பீஸ்ரா 6. டேய் ஈஸி. இதுக்கப்புறம் அரியர்லாம் எழுதி முடிச்சு எப்பா யோசிச்சாலே தலை வலிக்குதுடா சாமி. நீ என்ன டென்ஷன் ஆகாத, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்றா. அடடா பாத்துக்கலாம். வீட்ல இருந்து எதுவும் கிடைக்கல, அதனால கொஞ்சம் லோக்கலான வேலை. நீ ஏன் உங்க அண்ணன் கிட்ட கேட்க கூடாது? அடே, அவனை விட கெத்தா வாழணும்னு ஆசைப்படுறவனா நான் அவன் கிட்ட போய் காசு கேட்கணுமா? இதுக்கு நான் அரியரே முடிச்சிருவேனே. ஐயோ அதெல்லாம் வேணாம் விடு. சும்மா எஸ். அவுட்டா? அவுட். டேய் அவுட்ல ஒண்ணுல. அவுட். என்னடா பண்றீங்க? சும்மா அடிச்சிரா. அவுட் ஆயிடுச்சுடா. சரி வா. டேய் இல்ல டேய் அடங்கடா. டேய் உள்ள பேட் விடு. டேய் விட்றா. சண்டை போடுற பேட் விட்றா. சொல்றேன்ல. டேய் வெக்கமா இல்ல? எருமாடு வயசு ஆகுதுடா. வாடா. சின்ன பசங்க ஏமாத்தலாமா? அடி உட்றாங்கடா. டேய் இந்த குட்டி பசங்க கிட்டலாம் அடி வாங்கி செத்துறாதடா. வாடா. அம்மா வர ஏற கூட முள்ளடா. டேய் பசங்களா அதெல்லாம்? கொஞ்சம் அடங்கடா சுக்கூர். டேய் அவனுக்கு மட்டும் பேட் பால் எடுத்துன்னு போயிட்டானுங்கன்னா நாளைக்கு ஒரு வேலையும் இல்லாம சும்மா வந்து வெட்டியா உட்காரணும். நம்ம நிலைமையை பாத்தீரா? சுகுமாரன் இருந்திருந்தா அவங்களா பேசிருப்பானுங்களா? நமக்குன்னு இருந்த பேட்டு பால் கம்ப்யூட்டர் காஃபே எப்படி இருந்துச்சுல? அந்த ஆளு கெத்து தான்டா. அப்புறம் அதானே உண்மை. அண்ணன் எஃபில மாட்டின பொண்ணை கல்யாணம் பண்ணி செங்கல்பட்டுல செட்டில் ஆயிட்டார்ல. போடா, அவரே கல்யாணம் பண்ணாங்க. ஆமாடா, அவருக்கு அந்த அம்மாவோட வயசு கம்மியாச்சே. ஏண்டா வயசுல என்னடா இருக்கு? கேட்கும் போதெல்லாம் காசு கிடைக்குதுல, அப்புறம் அளவில்லாம பாசம் கிடைக்குது. வேற என்னடா வேணும்? எதுக்கு அதெல்லாம்? எதுவும் தேவையில்ல. ஏன் மச்சான், உன்னாலே அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ண முடியாதா? ஏதாச்சும் ஒரு செட்டிலான பொண்ணை பார்த்து செட் பண்ணிடு. அதுக்கப்புறம் அவளை எல்லாத்தையும் பார்த்து பால. காசு அன்பு சம்மடா. இவங்கெல்லாம் அவுட் ஆக மாட்டாங்களா? விடு விடு பாத்துக்கலாம்.
சாப்பிடுறேன். சாப்பிடணும்னே தோண மாட்டேங்குது. அம்மா ஏன் இவ்வளவு லேட்டா சாப்பாடு சாப்பிடுறீங்க? மா மருந்து சரியான டைம்ல சாப்பிடலன்னா சரியாகாது. அவ என்ன பண்றாங்க? உங்களை பாத்துக்காம என்ன வேணும்? இது இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் சொன்னா உடனே என் மேல ஏறிடுவா. பேருக்கு ஏதாவது சமைப்பா, வேணும்னா சாப்பிட்டா சாப்பிடுங்கன்னு. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? அவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? தோ கேட்டுச்சா? பாத்தியா அவளோட கோவத்தை? இங்க ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுக்க சொன்னா அதுக்கும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் அனுப்புற பணத்தெல்லாம் அவன் வச்சுட்டு என்ன பண்றா? அம்மா அவள்கிட்ட போனை கொடு, நான் கேக்குறேன் என்னன்னு. நீ ஏன் அதை கேளு. ஏய் சுமி, சுமேஷ் கூப்பிடுறான். ஸ்பீக்கர்ல போடு. ஏய் சுமி, அவளுக்கு உன்கிட்ட பேசணுமா? வயசு 33 ஆயிடுச்சுன்னு எந்த கவலையும் இல்ல அவளுக்கு. வரன்னு எல்லாம் முடக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? என்ன சுமி, நீ அம்மாவோட வேலையெல்லாம் சரியா பாக்குறியா இல்லையா? அம்மாவுக்கு சரியான டைம்ல மருந்து கொடுக்குறியா? என்ன உனக்கு அம்மாவுக்கு கேபிள் கனெக்ஷன் போட்டு கொடுக்க என்ன பிரச்சனை? இங்க பாருண்ணா, எனக்கு இங்க பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நீ அனுப்புற பணம் இங்க மருந்துக்கு கூட பத்த மாட்டேங்குது. அப்புறம் எப்படி கேபிள் கனெக்ஷன் எடுக்க? அப்ப நான் அனுப்புற பணம் எல்லாம் மருந்துக்கே செலவாயிட்டு இருக்கா? இங்க பாரு, இங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு இடையில தான் அவளோட கணக்கு வேற. இப்ப நான் தான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேனா? அப்புறம் நானா இப்ப கணக்கு சொன்னேன்? அதான் நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணா அம்மாவுக்கு யார் செலவு பண்ணுவா? நான் என்ன செலவு பண்ணேன்னு நீ சொல்ற? இந்த வீட்டை விட்டு வெளியே கூட போறது இல்ல, உனக்கு தெரியுமா? போன் இங்க கொடு. ஏய் இங்க பாரு சுமி, நீ கோவப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல. எங்களுக்கு குடும்பம் இல்ல, எங்களுக்கு செலவு இருக்காதா? உனக்கு தேவைப்படும் போதுல காசை வாங்கிட்டு இப்போ உன் அண்ணனை குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அது எப்படி? தான் உழைச்சு சம்பாதிச்சாதான் காசோட வேல்யூ தெரியும். மத்தவங்க காசோட அருமை உனக்கு தெரியாது. சொல்றா. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. என்ன அரியர் எழுதி பாஸ் ஆகிறதுக்கா? நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி செட் பண்ண போறேன்டா. லைஃபை செட் பண்றதுக்கு. நம்ம சுகா அண்ணா மாதிரி. உனக்கு என்னடா பைத்தியமா? நீ நாளைக்கு உன்னோட கேமரா எடுத்துட்டு வா. என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி எல்லாரையும் செட் பண்ணி கரெக்ட் பண்ண போறேன். சரி மச்சான். ஓகே. எங்கடி போற? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். எங்கடி போற இதெல்லாம் எடுத்துக்கிட்டு? ஊர் சுத்த போறேன். எங்க போய் முடிய போதோ? இது ஓகேவா? நல்லா இருக்கு பாரு. இல்லடா. டேய் இது ஓகேவாடா? போதும். இது போதும். செட் பண்ணிடலாம். பேரு சுமிஎஸ், வயசு 33. கரெக்டா? சுனில் பி பாஸ்கரன். உன்னோட ஃபேஸ்புக் நேம் என்ன? அக்ஷய் பாப் சின்ஸ். பாப் சின்ஸா? நீ இப்படி மாத்து. சுனில் ஸ்மோக்கி. சுனில் ஸ்மோக்கி. இங்க என்னடா போறது? பிகாம் டிடிசி. எந்த யூனிவர்சிட்டி? என்னோட கேரக்டர் வச்சு மை லைஃப் மை ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்ல இந்த இசட் இசட் இப்படி போனோம். ரூல்ஸ் இசட். குடு. இன்னும் கொஞ்சம் இசட் போடுறா. இன்னும் வேணுமா?
அது இதானே? ஆ ஆ வரும். அடேய், யாரும் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனே கிடைச்சிருமா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும்டா. ஆமா. டேய் மனுஷன்னா முதல்ல பொறுமை வேணும்டா. இந்த வயசு வரைக்கும் வேலைக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் வந்துரும்ல. இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இங்க வேகன்சி இல்ல. அப்புறம் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் வேகன்சி இருக்கா? சாக போற காலத்துல இது பேசுற பேச்ச பாரு. நான்சி, சொல்லு சுமி. இப்ப காலேஜ்ல ஏதாவது வேகன்சி இருக்கா? நீ வேலை தேட ஆரம்பிச்சிட்டியா? இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருந்தாலும் சரி. ஆனா இப்போ இருக்க நிலைமைக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் டொனேஷன் இல்லாம ரொம்ப ட்ரையா இருக்கு. இருந்தாலும் நான் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. ஹாய். ஹலோ. நைஸ் ப்ரொஃபைல் பிக். லுக்கிங் கியூட்.